ஒரு முனிவனும் அவருடைய மனைவியும் ஆண்டவனிடத்திலே சென்று பிள்ளைக்காக வேண்டி தவறிருந்தார். பிள்ளைக்காக வேண்டி தவறிருக்கின்ற பொழுது அந்த முனிவராகப்பட்டவர் என்ன கேட்டார் தெரியுமா? அந்த கணபதியே எனக்கு மருமகனாய் வர வேண்டும் என்று அந்த முனிவர் கேட்டார். அந்த விதம் பரமசிவன் வரம் கொடுக்க அடுத்து அந்த பெண்மகளும் ஏது கேட்டார். முனிவனாகப்பட்டவன் அந்த விநாயக பெருமானே, அந்த கஜமுகனே, அந்த கணபதியே, அந்த விக்ரம் தீர்ப்பவன், அந்த விநாயகனே எனக்கு மருமகனாக வர வேண்டும் என்று முனிவர் வருகிறேன். அப்படியே ஆகட்டு பரமசிவம் போயிட்டார். அந்த முனிவரோட பொண்டாட்டி என்ன கேட்டா தெரியுமா? பொண்டாட்டி என்ன கேட்கா? அந்த பார்வதியே மகளாக வர வேண்டும். என்றதொரு பரமதனை அந்த பெண்ணினுடைய வயிற்றிலே அன்னை உமையவள் பார்வதா தேவியானவள் கருவாக நுழைஞ்சிட்டான். அங்க அழகான பொம்பளை பிள்ளை பிறகு புருஷங்காரன் என்ன கேட்டா வரும்? விநாயகனே எனக்கு மருமகனா வேணும். பொண்டாட்டி என்ன கேட்டா? பார்வதி எனக்கு மகளாக வேணும். என்ன ஆச்சுமா கதை? விநாயகன் அங்கே மருமகனாக வர வேண்டும் என்றால் இங்க பிறந்திருக்கிறது பார்வதி பிறந்திருக்கா. அப்ப தாயை கல்யாணம் பண்ண வேண்டிய காலம் வந்துருச்சு. அவ பெத்ததாயவே கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விடுறது. காரணம் புருஷன் கேட்டா, முனிவர் கேட்டாரு விநாயகன் எனக்கு மருமகனா வரணும், அவர் மருமகனா ஆகணும். பார்வதி எனக்கு மகளாக வேண்டும் என்று பொம்பளை கேட்டா. அந்த பார்வதியானவள் பிறந்து வல்லவை என்றதொரு நாமம் பெற்றாள். வளர்ந்து வந்த வேளையிலே வல்லவையும் இன்பமுடன்